ஹலோ யங் மைண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூசியேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 1 போட்டிருக்கோம். ஆல்ரெடி வந்து எக்ஸசைசம்ஸ் வந்து ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் போட்டிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி சேனலில் போடுறோம். ஸோ ஹெல்த்தி எஜுகேஷன், கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி, இந்த 2 சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கோட சாப்டர்ஸோட ஃபுல் வியூ கிடச்சிரும். இப்போ பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 1 நாம் ரெஃபர் பண்ணுற வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி என் மூர்த்தி. Illustration 1ல Ganguly Limited was formed with the authorized capital of 12 lakh divided into equity shares of rupees 10 each. ஸோ Ganguly Limited வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 lakh, பர் ஷேரோட ப்ரைஸ் வந்து 10 rupees டு அக்யூர் த பிஸ்னஸ் ஆஃப் A and B. ஸோ எப்படி அது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A and Bயோட பிஸ்னஸை அக்யூர் பண்ணிக்கிறாங்க, அண்டர்டேக் பண்ணிவிட்டு ஓகேவா, இவங்க 2 பேர்த்தோட பிஸ்னஸையும் எடுத்துகிட்டு நியூ நேமில் கங்குலி அப்படிங்கிறதுல ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் ஆக போகுது. ஹூஸ் பேலன்ஸ் ஷீட் ஆன் த டேட் ஆஃப் அக்யூசியேஷன் வாஸ் ஆஸ் ஃபாலோஸ். A and Bயோட பேலன்ஸ் ஷீட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் வந்து 6 lakh, ஜென்ரல் ரிசர்வ் 4 lakh, கிரெடிட்டார்ஸ் வந்து 2 lakh இருக்குது. ஃப்ரீஹோல்ட் ப்ரிமிசஸ் வந்து 7 lakh, ஸ்டாக் 2 lakh, டெட்டார்ஸ் 1,60,000, லெஸ் ப்ரொவிஷன் 10,000, கேஷ் அட் பேங்க் 1,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஏஎன்பியோட பேலன்ஸ் ஷீட். இதை வந்து அவங்க அண்டர்டேக் பண்ணிவிட்டு எப்படி பணம் கொடுக்கணும் இல்லையா, அதை எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வாஸ் அக்ரீட் அப்பான் அட் rupees 14 lakh. ஸோ ஏஎன்பிஏ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 lakhக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டு பி பெய்ட் இன், அதை எப்படி பே பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். 12 lakh ஃபுல்லி பெய்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் rupees 11. ஓகேவா, ஸோ 12 lakh rupees வந்து ஈக்விட்டி ஷேராக கொடுக்குறாங்க. இங்கே 11 rupees அப்படிங்கிறது 10+1 ப்ரீமியமோட கொடுக்குறாங்க. ஓகேவா, அண்ட் பேலன்ஸ் இன் கேஷ். ஸோ 14 lakh ஈக்விட்டி ஷேர் 12 lakh ஆகும், ப்ரீமியம் வந்து 1 rupee ஆகும், பேலன்ஸ் வந்து கேஷாகவும் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்கார்ட் த எபோவ் அண்ட் ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் Ganguly Limited அஷ்யூமிங் த வெண்டார்ஸ் அக்கௌண்ட் இஸ் ஃபுல்லி செட்டில்டு. ஃபைனலி செட்டில் ஆன மாதிரி இருந்துச்சா இருக்குது. ஓகேவா, அப்போ எப்படி பேலன்ஸ் ஷீட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டு பேலன்ஸ் ஷீட் போடணும். இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க இல்லைங்களா, அந்த பர்ச்சேஸ் கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதை மட்டும்தான் போடுறோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ச்சேசிங் கம்பெனிக்கு 3 டிரான்சாக்ஷன்ஸ் தான் வரும். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அண்டர்டேக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறது. 3 என்ட்ரி தான். ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அண்டர்டேக் பண்ணுற என்ட்ரி, பேமெண்ட் என்ட்ரி. ஸோ இந்த 3 என்ட்ரிஸையும் போட்டோம்னாலே பேலன்ஸ் ஷீட் நம்மளுக்கு வந்துடும். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு 8 marks சம்ஸில் தாராளமாக கேட்டாங்கன்னா அழகாக ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கான்செப்ட் ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், மெமரி பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ பாருங்கள், அக்யூசியேஷன் ஆஃப் பிஸ்னஸில் இல்லஸ்ட்ரேஷன் 1 இல்லையா, நார்மல் அக்யூசியேஷனில் இந்த புக்ஸ் ஆஃப் Ganguly Limitedக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ். ஜேர்னல் என்ட்ரிஸ் போகணும்னா என்ன ஃபார்மெட்னு பாருங்கள். டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட், அவ்வளோதான் ஜேர்னல் என்ட்ரிஸ். பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு பேலன்ஸ் ஷீட் ஆஃப் Ganguly Limited ஃபஸ்ட்டு லைபிலிட்டிஸ் போட்டுருவோம், போட்டு முடிச்சதுக்கப்புறம் அசட் போடுவோம். ஓகேவா, ரெண்டும் நம்மளுக்கு டேலி ஆகணும். நோட் வந்து நம்ம ஜஸ்ட் ஃபைனலாக 1 2 3ன்னு போட்டால் போதும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதில் பார்க்க மாட்டாங்க, அதனால் டசன்ட் மேட்டர். ஓகேவா, ஆஸ் யூஷுவல் பேலன்ஸ் ஷீட் நம்மளுக்கு டேலி ஆகணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கேன், பிஸ்னஸ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எப்படி பே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆர் டு பே, எது உள்ளே வருதோ. யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி எடுத்துட்டோம் அப்படின்னா கம்பெனிக்குள்ளே எது வருதோ உள்ளே வருதோ அதை என்ன பண்ணுங்க, டெபிட் பண்ணுவோம். கம்பெனியை விட்டு எது வெளியே போகுதோ அதை என்ன பண்ணுங்க, கிரெடிட் பண்ணும். இப்போ வந்து பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்போ பிஸ்னஸ் உள்ளே வருது, எது வெளியே போகுதுங்க, பே பண்ணோம் இல்லையா, யாரை பே பண்ணோம் அப்படிங்கிறனால பேமெண்ட் வெளியே போகுது. அப்போ உள்ளே வரதை என்ன பண்ணிக்கலாங்க, டெபிட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வரது வந்து பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அட்டாட்டு வெளியே போகிறது என்னங்க, கேஷ் ஆர் பேங்க். இல்லைனா அவங்களுக்கு அமௌண்ட் இன்னும் கொடுக்கல அப்படின்னா அவங்களோட நேம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே யாரோட நேம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோட அக்கௌண்ட் அண்டர்டேக் பண்ணுறோம், ஏஎன்பியோட அக்கௌண்ட். அவ்வளோதான். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, நம்ம 14 lakhக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த என்ட்ரிஸை போட்டால் போதும். ஓகேவா, அப்போது டெபிட்டில் போட வேண்டியது என்னங்க, எது உள்ளே வருது நம்மளுக்கு, பிஸ்னஸ் உள்ளே வருது. ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு A and B அக்கௌண்ட். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க,
14 lakh அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ டசன்ட் மேட்டர் உங்களுக்கு. ஸோ 14 lakhக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு நரேஷன் கண்டிப்பாக போடணும். போட்டோம்னா ரொம்ப லென்த்தி வீடியோ ஆகும். அப்படிங்கிறனால தான் நரேஷன்ஸ் போடுறதில்ல. நீங்கள் வந்து ஷார்ட்கட்டை பீயிங் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் A&B அப்படின்னு போட்டால் போதும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம், அசட்டையும் லைபிலிட்டியும் அண்டர்டேக் பண்ணுறதை எடுத்துக்கணும். எதெல்லாம் அசட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அஷ்யூம் பண்ணிக்கோங்க நீங்கள் தான் கங்கோலி லிமிடெட் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ நம்ம எல்லாம் அசட்டையும் எடுத்துக்கிறோம், லைபிலிட்டிஸ் எல்லாம் பே பண்ணணும். அப்போ அசட் உள்ளே வருது அப்படின்னா எது உள்ளே வருதுங்க, அசட் உள்ளே வருது. அப்போ அதை உள்ளே வரது என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். எதெல்லாம் வெளியே போகுதோ அதை கிரெடிட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ அப்போது சிம்பிள் கான்செப்ட் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசட் அக்கவுண்ட் டெட்டா டு லைபிலிட்டி. ஓகேவா? ஸோ நான் அசட்டெல்லாம் உள்ளே வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு ஃப்ரீ ஹோல்ட் ப்ரெமிசஸ் எல்லாமே நம்மளுக்கு ரீவேல்யூ கொடுக்கல அப்படிங்கிறனால அதே அமௌண்ட் எடுத்துக்கிறோம். ஸ்டாக் 2 lakh, டேட்டாஸ் 1,50,000, கேஷ் 1,50,000. ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு உள்ளே வருது. பே பண்ண வேண்டியது என்னங்க, 2 lakh. ஒரே ஒரு ஐட்டம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாமா நம்ம? ஸோ இப்போது ஃப்ரீ ஹோல்ட் ப்ரெமிசஸ் 7 lakh, ஸ்டாக் 2 lakh. அசட்டை என்ன சொல்லியிருக்கேன், உள்ளே வருது அப்படிங்கிறனால அதை டெபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ அப்போ அதை டெபிட் பண்ணி எழுதுகிறேன் பாருங்கள். என்ன உள்ள வருதுங்க, ஃப்ரீ ஹோல்ட் ப்ரெமிசஸை ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹோல்ட் ப்ரெமிசஸ் அக்கவுண்ட் டெட்டார் எவ்வளோ அமௌண்ட்டுங்க, 7 lakh. ஸோ அதே மாதிரி ஸ்டாக் 2 lakh. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது, டெட்டாஸ் இருக்குது. டெட்டாஸ் 1,60,000 டெபிட் பண்ணிவிட்டு ப்ரொவிஷன்ஸ் 10,000 கிரெடிட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே வேலையாக பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போகும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக டெட்டாஸில் இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குதுங்க, 1,50,000 இருக்குது. கேஷ் எவ்வளோ இருக்குதுங்க, 1,50,000 இருக்குது. ஜஸ்ட் அப்படியே ஆஸ் இட் இஸ் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ரொம்ப போட்டு ஸோ இங்கே இதை டெபிட் பண்ணி இதுக்கு ப்ரொவிஷன்ஸை கிரெடிட் பண்ணும் அப்படிங்கிறத கான்செப்டை வேண்டாம். ஜஸ்ட் ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? ஸோ அப்போது டெட்டாஸ் என்ன இருக்குங்க, சன்ட்ரி டெட்டாஸ் வந்து நம்மளுக்கு லெஸ் பண்ணது போக வர்றது தான் நம்மளுக்கு 1,50,000 இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி கேஷ் இது எல்லாமே அக்கவுண்ட் டெட்டார் வரணும். அக்கவுண்ட் டெட்டார் கேஷும் நம்மளுக்கு என்னங்க 1,50,000 இருக்குது. ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறனால ஒரு ஸ்பேஸ் விட்டுடலாம். டெபிட்ஸில் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறனால ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கிரெடிட் சைடில் பாருங்கள், கிரெடிட்டாஸ் மட்டும்தான் இருக்குது. எவ்வளவோ 2 lakh இருக்குது. ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டேன். 2 சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எவ்வளோங்க, 2 lakh. சரி, நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணும், பிஸ்னஸ் பர்ச்சேஸுக்கு நம்ம பே பண்ணோம் இல்லையா? ஸோ அதை வந்து இங்கே எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க, 14 lakhக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு டெபிட் சைடில் வந்துச்சு அப்படின்னா பேலன்ஸை அதை குட்வில்னு எடுத்துக்குவோம். கிரெடிட் சைடில் வந்தால் கேபிட்டல் ரிசர்வ்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 16 lakh இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாமா? 7 lakh, 2 lakh, 1,50,000, 1,50,000, 3 lakh. இப்போது 12 lakh இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க, 16 lakh இருக்கா? அப்போ 12 lakhல 16 lakh போனால் நம்மளுக்கு என்னங்க, 4 lakh வித்தியாசம் வருதா? ஓகேவா? ஸோ எங்கே கம்மியாக இருக்குங்க, மேலே தான் கம்மியாக இருக்கா? ஸோ அப்போ இதை என்ன எடுத்துக்கோங்க, மேலே கம்மியாக இருக்கும்போது குட்வில்னு சொல்லியிருக்கானா? ஸோ குட்வில் இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? எவ்வளோங்க, 4 lakh. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உள்ளே வரதை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம், வெளியே போகிறத என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட் பண்ணியிருக்கோம். பேமெண்ட் நம்ம தானே பண்ணணும் இல்லையா? பிஸ்னஸ்க்கும் நம்ம தான் பண்ணணும், கிரெடிட்டார்ஸ்க்கும் நம்ம தான் பண்ணணும். ஸோ அதனால் அதை கிரெடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நீ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்க, தேர்ட் என்ட்ரி பேமெண்ட் என்ட்ரின்னு சொல்லியிருக்கேன்னா யாருக்கு பே பண்ணுங்க, எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பே பண்ணணும். எப்படி பே பண்ணுறோம், ஈக்விட்டி ஷேராக கொடுக்குறோம், ப்ரீமியமாக கொடுக்குறோம், கொடுத்தது போக ரிமைனிங் வந்து கேஷாக கொடுக்குறோம். அப்போது கொடுக்க வேண்டியது எல்லாமே இங்கே வரணுங்க, கிரெடிட்டில் வரணும். ஓகே, யாருக்கு கொடுக்குறோமோ அதை வந்து டெபிட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ என்ன வரும், ஏ அண்ட் பி அக்கவுண்ட் டெட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டு செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கவுண்ட் டு கேஷ்.
ஓகேவா? ஸோ 14 லேக்கை நம்ம பிரித்து கொடுக்குறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, 12 லேக்கு ஷேராக கொடுத்துட்றேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்கள். 12 லேக் வந்து ஈக்விட்டி ஷேராக கொடுத்துட்றோம். 11 ருபீஸ் அப்படிங்கிறனால அப்போ 1 ருபி நம்மளுக்கு என்னங்க ப்ரீமியம் அப்படிங்கிறது மீனிங். அப்போது 12 லேக் நம்மளுக்கு என்னங்க ஈக்விட்டி ஷேராக கொடுத்துட்றாங்க. பெர் ஷேரோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 12 லேக் அப்படின்னா 10 ருபீஸ் அப்படின்னு போது 1,20,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருக்கு நம்மளுக்கு 1 ருபி ப்ரீமியம் கொடுக்குறாங்க. ஸோ அதாவது 10 இங்கே வந்து 1 ப்ரீமியம். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே என்ன வருங்க, நம்மளுக்கு 1,20,000 ப்ரீமியம் போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோங்க, 14 லேக்கு. அதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், 12 லேக்கு ஈக்விட்டி ஷேராக கொடுத்துட்டோம். ரிமைனிங் எவ்வளோ இருக்குதுங்க, 2 லேக் இருக்குமா? அதில் 1,20,000 என்ன பண்ணிட்டேங்க, ப்ரீமியமாக கொடுத்துட்டோம், செக்யூரிட்டி ப்ரீமியமாக. இப்போ எவ்வளோ இருக்குதுங்க கொடுக்க வேண்டியது, பேலன்ஸு 80,000. அது என்னவா கொடுக்கணும், கேஷாக கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த ஒர்க்கிங்ஸ் முடிஞ்சுது. ஜேர்னல் என்ட்ரிஸ் முடிஞ்சுதா? எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஜேர்னல் என்ட்ரிஸ் இதுக்காக நீங்கள் மெமரி பண்ண வேண்டியதில்லை. இதுதான் நான் ஈஸியாக சொல்லித்தரேன்னு சொன்னேன். ஓகேவா?